ஆண்டவரே என்னோட பேசுங்க, நீர் பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ரத்தத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் ரத்தத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், சகாயம் செய்கிற கிருபையை அடையவும், கிருபாசன தண்டையில் தைரியமாக கிட்டி சேருங்கன்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறோம், கிருபைக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசி எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்தும்படியாக செபிக்கிறோம். உங்கள் நாமம் உயர்த்தப்படணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 10வது வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் என் மகன் ஒரு பிரதரோட சேர்ந்து, மகன்னு சொல்லிட்டேன், ஆமாம், இன்னொரு பிரதரோட சேர்ந்து காலையில் ஒரு 5 மணிக்கு இங்கே வந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவன் எனக்கு தந்த வேர்டு, ஆமாம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி என் செவி கேட்க இந்த சத்தம் என்ன செஞ்சதுன்னா அது என்னை நோக்கி புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. ஆமாம், அதையே தேவனுடைய சமூகத்தில் உங்கள் செய்தியாய் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்லவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு தேவ பிள்ளை, தேவனால் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனால் கழுவப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அவன் வியாதி பலவீனத்தில் இருக்கிறது அது அவருக்கு பிரியம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். எந்த ஒரு தகப்பனாவது எந்த ஒரு தாயாவது தன்னோட பிள்ளை அவன் பலவீனப்பட்டு இருக்கிறதை அவன் விரும்ப மாட்டான். ஆனா இப்படி ஏதாவது பலவீனம் வந்துட்டுனா நம்ம கடவுளை பார்த்து சொல்லுவாங்க, என்ன கடவுள் இருந்தாலும் எனக்கு தந்திரு கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்க சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தாயா இருக்கும், என் பிள்ளைக்கு எந்த ஒரு பலவீனம் வந்துடக்கூடாது, எது வந்தாலும் அது என்னோடையே நின்றணும். என்ன நின்றணும்? என்னை தாண்டி என் பிள்ளைக்கு பேரக்கூடாது. அல்லேலூயா. நான் இயேசுவை அறிந்த பின்பு நான் அதிகமாக ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா. ஏன்னா என் அக்கிரமங்கள்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது, என்னுடைய மீறுதலெல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், எல்லா அக்கிரமத்துக்கும் எல்லா மீறுதலுக்கும் என்னையவே சரி கட்டிடணும், என்கிட்டவே என்ன செஞ்சிடணும், நீ சரி கட்டிடணும், என்னையே படம் போட்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்ம கர்த்தர் நல்லவர். இந்த யாக்கோபுல சொல்லி இருக்கிறார், நீதிமானுக்கு இந்த பூமியில என்ன செய்யப்படும், இந்த வசனத்தை அவர் கையில கொடுத்து நீதிமானுக்கு இந்த பூமியில என்ன செய்யப்படும், சரி கட்டப்படும் சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் பாவியா தான் என்ன செஞ்சேன், உங்களுடைய சமூகத்துல வந்தேன், உங்களுடைய ரத்தத்தான எனக்கு கண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், என்னை நீதிமானை மாற்றி இருக்கிறது. அதனால ஆமா, என்னுடைய கடந்த கால பாவத்தின் நிமித்தம் வந்த எந்த ஒரு தண்டனையும் என்னைய தாண்டி என் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பெயரவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். பல நேரம் ஜெபிச்சிருக்கிறேன், எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை நான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத பயல நீயே உன் பிள்ளைக்கு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கும் போது நான் நல்ல தகப்பன் அல்லவா. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நல்ல தகப்பன். நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கணுங்கிறத நான் ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா அவர் சொல்றாரு, நான் ஒன்ன காட்டிலும் மகா நல்லவன். அல்லேலூயா. அவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆமா, ஒரு தேவ பிள்ளை, தேவனை அறிந்தது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது, பலவீனம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்லுகிறாரு, பொல்லாப்புக்கு என்ன செய்யாது, நேரிடாது, வாதை ஒரு கூடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது. வியாதி பலவீனம், கர்த்தர் நல்லவர். எந்த ஒரு போராட்டமும் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது, நெருங்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அப்போ ஒரு தேவ பிள்ளை அவன் ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு தேவ பிள்ளை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உயர்த்தப்படணும். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதையும் தாண்டி ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வருது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வருதுன்னு சொன்னா, முதலாவது நம்மை நாம் என்ன செஞ்சோம்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் பல நேரம் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன், உணவு கட்டுப்பாடு ரொம்ப 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 அவசியம். எது அவசியம்? உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவர். நீங்க யாரும் ஆமா ருசிக்கு சாப்பிடக்கூடாது. எதுக்கு சாப்பிடக்கூடாது? ருசிக்கு சாப்பிடக்கூடாது, பசிச்சா சாப்பிடணும். ஒரு சில சொல்லுங்க, பசியே எடுக்கிறது இல்லை, நான் எப்படி சாப்பிட? அல்லேலூயா. பசியே எடுக்கலைன்னாலும் அது உங்களுக்கு வியாதின்னு அர்த்தம். எல்லாம் கர்த்தர் நல்ல ஜீரண உறுப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அதனால பசியே எடுக்காத எந்த ஒரு ஆத்மாவும் கர்த்தர் நினைச்சல, எந்த ஒரு மனுஷனையும் உருவாக்கல. அது ஒரு வியாதி தான். என்னை பசியே எடுக்க மாட்டேங்குதுன்னா அது ஒரு வியாதி தான். அதையும் நினைச்சணும், கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ உருவாக்கப்படுகிற எல்லா உணவுகளும், இப்போ உருவாக்கப்படுகிற எல்லா உணவுகளும் நம்முடைய நாவில் வந்து அநேக சுவை மொட்டுகள் இருக்கின்றன நம்ம நாக்குல. அதனால இந்த வியாபாரிகள்லாம் நல்லா கூட்டம் கூடி அந்த சுவை உணர்வை தட்டி எழுப்புகிற நிறைய விஞ்ஞான பொருளை என்ன செஞ்சுட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. சாம்பார் நல்ல சுவையா இருக்கணுமா அப்படின்னு சொன்னா அஜினாமோட்டோவை அள்ளி போட்டா சுவை வந்துடும். எந்த குழம்பு போட்டாலும் என்ன மோட்டாவை போடணும்? ஆமா, அந்த அஜினாமோட்டோவை போட்டுட்டோம்னு சொன்னா நாக்குல வச்ச உடனே இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்குது, இந்த சால்னா ரொம்ப நல்லா இருக்குது, எந்த செட்டுக்கடையில வாங்கினேன், எனக்கு வாங்கித்தான் சொல்லி உடனே செட்டுக்கடையை நோக்கி என்ன செய்யுது? அந்த நாக்கு இழுக்குது. குடல் இழுக்கல, நாக்கு தான் இழுக்குது. நீங்க அஜினாமோட்டோவை செல்லில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அஜினாமோட்டோவில இருந்து வரக்கூடிய பாதிப்பு, குடல்ல என்னென்னலாம் பாதிப்பு இருக்குங்கிறத அது ரொம்ப அழகா நம்ம கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணிடலாம். இல்லையா? அதனால ருசியா இருக்குதுன்னு சொல்லி கடையில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் போயிருந்தீங்க. இல்லையா? நீங்க வாழ்ந்து சுகித்திருக்கணும், நீங்க நலமா இருக்கணும், நம்முடைய சரீரத்தை என்ன இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்முடைய நாக்கை என்ன சொன்னா கண்ட்ரோல் பண்ணணும். இல்லையா? நல்லவர். அப்போ நாக்குக்கு பிரயோஜனமான இல்ல, சரீரத்துக்கு பிரயோஜனமான உணவை என்ன செய்யணும்? நம்ம சாப்பிடணும். இல்லையா? நல்லவர். நல்ல தானிய வகைகளை உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க பழகுங்க. கம்மம்புல், கேப்பை, வேற கோதுமை, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வாங்கி என்ன செய்யுங்க? கொடுத்து பழகுங்க. பொறிகடலையை வாங்கி கொடுத்து பழகுங்க. அல்லேலூயா. நான் பல நேரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் மன்றாடி சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தை தந்தாரு, வாதை என்ன செய்யாது? கூடாது அணுகாது. நான் சரியில்லாம இருந்துட்டு ஆண்டோட ஆண்டவரே என் வாதை கூடாது அணுகாதுன்னு சொன்னீரே, இப்ப தன்னால இழுத்து போகுது ஆண்டவரே அப்படின்னு சொன்னா நிக்காம போகுதுயா, நிப்பாட்டுங்கப்பா. அல்லேலூயா. தமிழ் நீங்க ஒழுங்க நாக்கை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஏன் நிக்காம போகுது? அல்லேலூயா. ஒரு ஜோக்குக்காக சொல்றேன், அவ்வளவு பெரிய ட்ரெயின் ஒரு சின்ன சிகப்பு கொடியில நின்றுது, பாத்ரூம்ல சிகப்பு கொடி ஆட்டின நின்றுமா? அல்லேலூயா. நல்ல நாக்கு ரொம்ப கண்ட்ரோல். அல்லேலூயா. நல்லவர். அதனால அந்த உணவு வகைகளை நீங்க ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. பெரும்பாலும் கடை உணவை என்ன செய்யுங்க? ஆமா, தவிர்த்து விடுங்கள். ஆமா, செட்டுக்கடை பக்கத்தே பேராதீங்க. செட்டுக்கடை பக்கத்தில் எடுத்துறாங்க பேராதீங்க. இன்னைக்காவது அசத்து மறந்து லேசா ஒரு நாள் ஆசைப்படுது அப்படின்னாலும், ஒரு நாள் ஆசைப்பட்டு சாப்பிட்டாலும் 2 நாள் என்ன செஞ்சுக்கணும்? வாங்கி கட்டிக்கணும். இல்லையா? மேக்சிமம் உங்கள் வீடுகள்லேயே உணவு வகைகள் நினைச்சிங்க ஆயத்தமாக்கி சாப்பிடுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சப்பாத்தில விதவிதமான சப்பாத்தி போடலாம், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. நல்லவர். நம்ம தண்ணிக்கு பதிலாக
ஆமாம் இந்த நம்ம பீட்ரூட் பார்த்தீங்களா, அதை அரைச்சி ஆமாம் அதை தண்ணி எடுத்து அதை சப்பாத்தி மாவில் கலந்து அதை உருட்டி போடுங்க, தின்னு சாப்பிடுங்க பார்க்கலாம். சப்பாத்தி உருட்டுறதே பெரிய காரியமாக இருக்குது. 40 ரூபா கொடுத்தா பாக்கெட்டில் சப்பாத்தி தரோம். அதை விட்டுட்டு நீ 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 இன்னும் சொல்லி கொடுயா, வீட்டில் போய் நாங்கள் இன்னும் செய்கிறோம், இன்னும் நாங்கள் என்ன செய்கிறோம், அவன் குறுக்கு கொடி இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் வாழ்ந்துருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஒரு நாளைக்கு கேரட் அப்படி போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் என்ன உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முருங்கைக்கீரையில் எவ்வளவோ காரியத்தை ஆமாம் நீங்கள் யூடியூப்பில் இடையில இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நான் லேசா அப்படி தலையை விட்டோன்னா எனக்கு நல்லது மாத்திரம்தான் தெரியும், எனக்கு எதுதான் தெரியும். ஆமாம் முருங்கைக்கீரையில் வறுவல் பண்ணி சாப்பிடணும். இல்லையா, முருங்கைக்கீரையில் தட்டை செஞ்சு சாப்பிடணும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இதெல்லாம் சத்தான ஆகாரம். இல்லையா, சரி அது போட்டோம். இதெல்லாம் நீங்கள் உணவுகளை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் வியாதி என்ன செஞ்சிடலாம், தடை பண்ணிடலாம். இல்லையா, அதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில வியாதி என்னை பலவீனப்படுத்துது அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தில் என்ன சொன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்போ வாதை பழைய ஏற்பாடு நாட்கள்ல ஜனங்களுக்கு எப்பொழுது வாதை வந்தது, பழைய ஏற்பாடு நாட்கள்ல ஜனங்களுக்கு எப்பொழுது வாதை வந்தது நல்லா கவனிங்க. ஆபிராம் காலம் தொடங்கி நல்லவர் யோசேப்பின் காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்துல ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அடிமையா இருந்தார்கள். அல்லேலூயா. நல்லவர். நீங்க ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து அந்த ஆதியாகமம் முடிகிற வரைக்கும், யாத்திராகமம் 15வது அதிகாரம் வர்ற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வியாதின்னு ஒண்ணு வந்துச்சான்னு சொல்லி பைபிளை வாசிச்சு பாருங்க. யாருக்காட்டு வியாதி வந்துச்சுதான், ஆபிராமுக்கு வியாதி வந்துச்சுதான், ஈசாக்குக்கு வியாதி வந்துச்சுதான், யாக்கோபுக்கு வியாதி வந்துச்சுதான். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு வியாதி வந்துச்சுன்னு சொன்னா வியாதி வந்ததா பைபிள் என்ன செய்யப்படல, போடவே இல்லை. அல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் செங்கடலை கடந்தார்களோ, அடிமைத்தன நுகத்திலே இருக்கும்போது அவங்களுக்கு வியாதி வரல. ஆனா கர்த்தருடைய பாதுகாப்புகள் வந்ததுக்கு அப்புறம் வியாதி வந்துச்சு. நான் சொல்றதை நீங்க கவனமா கவனிக்கணும். புறஜாதி ராஜா கையில அடிமையா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வரல, வியாதி வரல. ஆனா தேவனுடைய சமூகத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சதுன்னா வியாதி வந்துச்சு. அந்த வியாதியினால, அந்த வாதையினால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்ததின் நிமித்தம் 32ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனமா? 35. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் என்ன செஞ்சாராம், உபாதித்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ செங்கடலை கடந்து சீனாய் வனாந்தரத்துக்குள்ள அவர் நடந்துகிட்டு இருக்கும் போது மோசே ஆரோனை பார்த்து ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு. நான் மேல போய் சீனாய் மலையில போய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வர போறேன். நீ இந்த ஜனங்களை பாதுகாத்துக்க, இந்த ஜனங்கள் தங்கள் எல்லைகளை மீறிடக்கூடாது. கர்த்தர் சொன்னாரு, அவன் நான் பேசும்போது மலையை யாரும் என்ன செய்யக்கூடாது, தொற்றக்கூடாது. தொட்டா என்ன செஞ்சிருவாங்க, செத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் பண்ணினார். அப்போ ஒரு பெரிய கோட்டை போட்டுட்டு இவர் மலைக்கு மேல போயிட்டாரு. கிட்டத்தட்ட 40 நாள் இவர்கள் மலையில இருந்து என்ன செஞ்சாங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த கீழே இருந்த 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு பொறுமை இல்லாதபடினால அவங்க ஆரோனை பார்த்து சொன்னாங்க, ஆரோனே, மோசே மேல போனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சல தெரியல. அவன் உயிரோட இருக்கானா செத்து போனானான்னு தெரியல. யாராட்டும் மேல ஏறி போய் அவனை தேடிட்டு வரலான்னு சொல்லி சொன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, மலையை தொடர்ந்து என்ன செஞ்சிருவான்,
செத்துருவான்னு சொல்லிட்டாரு. இப்போ எங்களை நடத்துறதுக்கு ஒரு சாமி வேணும்ட்டாங்க. எங்களை நடத்துறதுக்கு, ஏன்னா அவங்க மோசே மூலமாக தேவனை தரிசித்தார்கள். மோசே இறங்கி வந்து அவங்க ஆசரிப்பு கூடத்துல போகும்போதெல்லாம் மேகம் ஆசரிப்பு கூடத்தை மூடிடும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வெளிப்பட்டதை இவங்க கண்ணார பார்த்தாங்க. இப்ப 40 நாள் அவங்க மேகத்தை பார்க்கவே இல்லை. 40 நாள் அவங்க மகிமை எழுச்சல பார்க்கவே இல்லை. அவங்க முகம் யாரை மட்டும்தான் பார்த்துருந்துச்சு, மோசையை மாத்திரமே பார்த்திருந்தபடினால இப்ப மோசைக்கு என்ன சம்பவிச்சது நினைச்சல அவங்களுக்கு தெரியல. அதனால ஆரோனை தொல்லைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆரோன் அவங்க தொல்லை தாங்காம அவங்க இருந்த எல்லா பொன்னுடைமைகளையும் வாங்கி ஒரு சிற்ப கருவில போட்டான். அந்த சிற்ப கருவி எதை உண்டு பண்ணியது அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு பெரிய அவன் கண்ணு குட்டி வெளியே வந்தது. அல்லேலூயா. அந்த 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசி. பக்கம் 112ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டை ஜனங்கள் 4வது வசனம், அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அல்லேலூயா. பண்டிகை எதற்கு கொண்டாடினாங்க? கர்த்தருக்கு கொண்டாடினார்கள். கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாங்க. ஆனா பலியை எதற்கு செலுத்தினார்கள் சொன்னா, அவன் பொன் கண்ணுக்குட்டிக்கு என்ன செஞ்சாங்கன்னா பலியை செலுத்தினார்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். glory to God. என் மகிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் எடுத்தவங்க நீங்க வாசிங்க. கர்த்தர் இது என் நாமம். Glory to God. அதிகாரம் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர். எகிப்து தேசத்துல மோசே மூலமாக சந்தித்த கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாகத்தான் வெளிப்பட்டாரு. தன்னுடைய ரூபத்தை அவர்களுக்கு என்ன செய்யறன்னா அவர் காண்பிக்கவே இல்லை. அக்னியாய் வெளிப்பட்டார், மேகமாய் வெளிப்பட்டார். கர்த்தர் நல்லவர். ஆனா ரூபத்தை காட்டல. அதனாலதான் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 20:3. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவருக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உண்டான தண்ணீருக்கு அடியில் இருக்கிற எந்த பொருளுக்கு ஈடாக உனக்கு என்ன செய்ய வேண்டாம், உனக்கு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், உனக்கு சுரூபத்தை உண்டாக்க வேண்டாம், அதுக்கு சேவை செய்ய வேண்டாம், அவ என்ன செய்ய வேண்டாம், வணங்க வேண்டாம் என்று சொல்லி அங்க சொல்லுகிறாரு. அதை வணங்கும் போது அவருக்கு என்ன வருதான், எரிச்சல் வருகிறதாம். அதனாலதான் 32ஆம் அதிகாரத்துல, யாத்திராம 32ஆவது அதிகாரத்துல மோசே சொல்லுகிறாரு, உன் ஜனங்கள் தன்னை என்ன செஞ்சுட்டாங்க, கெடுத்துக்கிட்டாங்க, அவங்க வணங்கா கெடுத்துள்ளவங்க, நீ இறங்கி போன்னு சொல்லி அவன் மோசைய மலைமையில இருந்து என்ன செஞ்சான்னா கீழே இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டது நிமித்தம் அங்க கர்த்தர் மிகப்பெரிய வாதை அவர்களுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. நல்லவர். அப்போ வாதை எது நிமித்தம் வரும்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா நம்ம நடக்கும் போது நமக்கு என்ன வரும்னு சொன்னா வாதை வரும். அல்லேலூயா. பலவீனம் வரும். நீங்க யாத்ராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 23ஆம் அதிகாரம் 25வது வசனம், பக்கம் 99ஆம் பக்கம். யாத்ராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. அப்போ நாம் சேவிக்க வேண்டியது யார அப்படின்னு சொன்னா தேவனை மாத்திரமே. நாம் ஆராதிக்க வேண்டியது யார அப்படின்னு சொன்னா தேவனை மாத்திரமே. அல்லேலூயா. அப்போ தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை விட்டுட்டு இந்த பூமியில எதை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அது நமக்கு விக்கிரகமாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் விக்கிரகத்தை விட்டு விலகிட்டேயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஆமா, கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கணும், அவங்களுக்கு வேலை முக்கியமா இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற பார்க்கணும், அவங்களுக்கு எது முக்கியமா இருக்கும், வேலை முக்கியமா இருக்கும். ஒரு சிலருக்கு கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கணும், படிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். எது முக்கியமா இருக்கும், படிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு சிலருக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துறத பார்க்கணும், அல்லேலூயா, கர்த்தரால் மகிமைப்படுத்துகிற பரிசுத்தவான்கள் மேல மயக்கமாவே இருப்பாங்க. அல்லேலூயா. யார் மேல மகிமை யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. கனம் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சா கர்த்தர் நினைச்சுவாரு, உடனே விடுதலை தருவார், உடனே சுகம் தருவாரு. ஆமா, அல்லேலூயா. நான் ஜெபித்தாதான் சுகம் கிடைக்கும் இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. நான் உங்க தலையில கை வச்சாதான் சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்க ஜெபித்தாலே கர்த்தருக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறத பார்க்கணும். என்னைய நீங்க முக்கியத்துவப்படுத்துனீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நீ என்னைய விக்கிரகமா நீ பாக்குறேன்னு அர்த்தம். நீ கர்த்தரை மகிமைப்படுத்துறத பார்க்கணும். பாஸ்கர் ரொம்ப நல்லவன், பாஸ்கரை போல ஆடே கிடையாது அப்படின்னு சொன்னா என்னைய நரகத்தில் தண்ணீர், என்னை நரகத்தில் தண்ணீராத. அல்லேலூயா. நல்லவர். அவரை மகிமைப்படுத்துற பார்க்கணும். மோகன் ஐயா செய்யற பிரசங்கம் ரொம்ப சூப்பரா இருக்கிறது. அல்லேலூயா. ஃபாதர் பாட்டு பாட்டு அப்படியே அபிஷேகம் இறங்குறது. அது அவங்கவுங்களுக்கு தேவன் தந்த கிருபை, அது அவங்கவுங்களுக்கு தேவன் தந்த தாளந்து, அது அவங்கவுங்களுக்கு தேவன் தந்த கிருபை வரங்கள். அதை அவங்கவுங்க பயன்படுத்தி ஆத்துமாக்களை சம்பாதித்து தேவன் திருப்புகிறார்கள். அதுதான் அவங்க ஊழியம். அல்லேலூயா. அவங்க சாமி கிடையாது. நான் சொல்ல புரிஞ்சுட்டா? அல்லேலூயா. ஜோசுவா சாமி கிடையாது. ஃபாதர் பெர்க்மான்ஸ் சாமி கிடையாது, கடவுள் கிடையாது. ஆனா அவங்க கணத்துக்குரிய ஒரு பாத்திரம். மகிமை யாருக்கு செலுத்தணும்?
அல்லேலூயா. இவர்களுடைய வாழ்க்கை மூலமா நம்ம தேவனை கற்றுக்கொள்ளணும். யாருடைய வாழ்க்கை மூலமா? இப்ப மோகன் நீங்க கவனிக்கிறீங்க, மகா பயங்கரமான அற்புத அடையாளமும் நினைச்சாரு. அவர் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது அவங்க தந்த தேவன் தந்த கிருபை அவர்கள் அழகா நினைச்சாரு. அவர் நடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவர் யார் கிடையாது, அவர் கடவுள் கிடையாது. ஆனா ஒரு கூட்டம் நினைச்சது இல்ல இல்ல இல்ல, தப்பு தப்பு, அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. நல்லவர். அதனால இப்படிப்பட்ட நீங்க ரசிகர் பட்டாளமா என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. நமக்கு ஒரே தலைவர் யாரு? இயேசுதான் தலைவர். அவருக்கு தான் ரசிகர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் எனக்கு ஜீவன் தந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு காலம் வரும், கர்த்தர் நல்லவர். இப்ப இருக்கிற நீங்க இன்னைக்கு இப்போ ஒரு 50 பேர் வந்திருக்கீங்க, நாளை காலையில ஒரு 100 பேர் வருவாங்க, அடுத்த ஆராதனைக்கு ஒரு 100 பேர் வருவாங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு நாட்கள் வரும்போது 2 கூடாரமும் நிரம்ப போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 கூடத்துல ஒரு நாளைக்கு 7 ஆராதனை நினைச்சே போகுது, நடக்க போகுது. ஆயிரக்கணக்கான ஜனங்க நினைச்சே போறாங்க, வந்துட்டு போறாங்க. அப்படி வந்துட்டு போறோம்னா நான் பெரிய முனிவர் ஆயிடுவேனா? நான் சாமியா? நான் ஆசாமி? அல்லேலூயா. எனக்கு ஒரே வேலை என்னன்னா, உங்க கையை ஏசப்பா கையோடு பிடிச்சுக்கணும். அதுதான் என் வேலை. அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கும் போது அற்புதம் செய்யும் பொருள் அவர். அதனால நான் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால மோகன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் இல்லை. அல்லேலூயா. இயேசுதான் தெய்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவங்களாம் விக்கிரகமா மாத்திராதீங்க. அல்லேலூயா. மகிமை யாருக்குரியது? அது கர்த்தருக்குரியது. கனம் யாருக்குரியது? அது கர்த்தருக்குரியது. அதனால அவர் தான் சொல்றாரு, என் மகிமையை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அங்க என்ன வருதுன்னு சொன்னா சாபம் வருகிறது. அது வாதையாய் மாறுகிறது. அது ஒரு வியாதி. அல்லேலூயா. அது நிமித்தம் வர வியாதியை யார் போக்க முடியாது? எந்த டாக்டரும் போக்க முடியாது. அல்லேலூயா. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது தேவனை விட்டு வழி விலகிறது நிமித்தம் என்ன செய்யுது? அது வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தீர்வு யார் அப்படின்னா இயேசுதான் தீர்வு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது பின்னால வர இது ஒரு சப்ஜெக்ட். அல்லேலூயா. அடுத்து வாதம் எதனால வருது? என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 16:46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூபம் வைக்கமிட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது அடுத்த வாதை. முதலாவது வாதை கர்த்தர் கனம் பண்ண வேண்டிய தேவ பிள்ளை விக்கிரகத்தை தொழுது கொள்ளும் போது அல்லது தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிலருக்கு எனக்கு அப்பான்னா உயிருமாங்க, ஒரு சிலருக்கு அம்மானா உயிருமாங்க. அல்லேலூயா. நல்லவர். உயிரை எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. என உயிரே இயேசுதான். ஒரு சிலருக்கு இந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் என் அன்பே அப்படிம்பாங்க, எனக்கு எல்லாமே நீதான்பாங்க. பிள்ளை பிறந்தவொடனே பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, உனக்காகத்தான் நான் வாழுனேன், இல்லாட்டி செத்த வீட்டில் கிடந்து நான் ஏன் மாரடிக்கிறேன் அப்படிமா. அல்லேலூயா. பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவர் உயிரா இருந்தாரு, இவங்களுக்கு இவர் உயிரா இருந்தாங்க. பிள்ளை வந்ததுக்கு பிறகு உயிரை தந்தவரை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. அல்லேலூயா. கவனம். தப்பு தப்பு. அல்லேலூயா. இந்த புருஷன் எத்தனை பிள்ளைகளும் கத்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புருஷன் பிள்ளை வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயோ போகுது, டாபிக் மாறிட்டு. அதனால உங்க பிள்ளைகள் மேல நீங்க அதிகமா கவனம் செலுத்துறீங்கன்னா அது தப்புன்னு சொல்லல. ஆனா கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அங்கேயும் அடிங்க. யாருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை? கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கணவனுக்கு கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை. ஏன்னா சபைக்கு தலைவர் கர்த்தரா இருக்கிறார்,
குடும்பத்துக்கு தலைவனை யாரை வச்சிருக்கிறாரு? கணவனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது நல்லவர். அப்ப கணவன் ஒரு குடும்பத்துக்கு யாருடைய ஸ்தானத்தில் இருக்கிறான்னு சொன்னா, தேவன் அனுமதிக்கப்பட்ட ஸ்தானத்துல ஒரு தலைமைத்துவ பொறுப்புகள் இருக்கிறான். அல்லேலூயா. அது நல்லவர். அதனால அந்த தாலிங்கிற வேலைக்குள்ள நீங்க வந்ததுக்கு பிறகு வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படுங்க. நாங்க தான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, கணவனுக்கு கீழ்ப்படியா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாலே கணவனுக்கு கீழ்ப்படிய. அல்லேலூயா. எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, வாசிங்க 6:1. மனப்பாடமா சொல்லியிருக்கோம். பிள்ளைகளை அவங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இது பல நேரம் மண்டாடியாச்சு. பல நேரம் இந்த வசனம் சொல்லி மண்டாடியாச்சு. நாங்கள் கர்த்தருக்கே கீழ்ப்படிய மாட்டோம், பிள்ளை பெற்றோருக்கு கூட கீழ்ப்படி. காலையில் எழுமோனா சீத்தோ நாய பண்ணி எல்லா சத்தமும் காலையில் தான் கேட்குது. எழுப்புறதுக்குள்ளாக இது படுற பாட்டு இருக்குது. அல்லேலூயா. கவனம். கர்த்தர் நல்லவர். முன் தூங்கி பின்னலும் பின் தூங்கி முன்னல்வார். பழமொழி சொன்னா கரெக்டா சொல்லிடணும். பின் தூங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் தூங்க வச்சு இவன் தூங்குவான். எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னால இவன் எந்திரிச்சிருவான். ஒரு சில வீட்டு புருஷன் எந்தி காப்பி போட்டுத்தா. அல்லேலூயா. கவனம். இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரக்கூடிய வழி. இது ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நல்லவனோ கொள்ளாதவனோ, அல்லேலூயா, அவன் கர்த்தரால் தந்தவன் வந்தவன். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கணவனுக்கு செய்ய வேண்டிய கருத்தை தெரிஞ்சுங்க. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கலாம், நீங்க நாடு லபக்தாசா இருக்கலாம், லங்கோடுதாசுக்கு பிள்ளையா இருக்கலாம். அல்லேலூயா. கவனம். ஆமா, கணவன் வந்துட்டான், அவன் அவங்க அப்பா நாடு லபக்தாசா இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, கணவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னா பட்டத்துல 4 போடு போடுவார். யார் அடிச்சானே தெரியாது. காசு வடி வீணா டாக்டர்கிட்ட போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சாபம் வரக்கூடிய வண்டிகள். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். வேதனையை உண்டு பண்ணுகிற வண்டிகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க வாதம் எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லவா? அல்லேலூயா. நல்ல சபை எடுத்துக்கிட்டா பெய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு குரூப் எழுமிச்சுது. கர்த்தர் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி இருந்தாரு. மோசையை அவன் வழிநடத்துகிறவனாகவும், ஆரோனை அவன் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியர் செய்கிறவனாயும், அவன் லேவி புத்திரத்தை கர்த்தருடைய பணிமுட்டுகளை தூக்கி சுமப்பவர்களாகவும் ஒரு ஊழிய ஒழுங்குமுறைகளை கர்த்தர் செஞ்சான்னா ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. இப்போ அங்க கூடின சபைகளுக்குள்ள இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன மோசை சொன்னதான் எல்லாரும் கேட்கணுமோ? மோசே கூட தான் கர்த்தர் இருக்கிறாரோ, ஆரோன் கூட தான் கர்த்தர் இருக்கிறாரோ, எங்க கூட தான் கர்த்தர் இல்லையோ, நாங்களும் கர்த்தர் நினைச்சுவோம் ஆராதிப்போம் சொல்லி கொடிய வசத்தினாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வழிபொருட்களை நிரப்பி வழிபடத்துல வந்து நாங்களே நினைச்சுவோம் ஆராதனை செய்வோம் என்று சொன்னார்கள். இது கர்த்தருக்கு விஷனமாய் இருந்தது. அல்லேலூயா. நல்லவர். இவர்கள் ஆரோனை முறுமுறுத்தார்கள், இவர்கள் மோசையை முறுமுறுத்தார்கள். அது நிமித்தம் என்ன செஞ்சதுன்னா அவர்களுக்குள்ளே வாதை வந்தது. அல்லேலூயா. நல்லவர். நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு ஒரு சில தாளந்துகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. நான் மேல நிக்கிறதுனால நான் தாளந்துல கூடுனவன், நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க தாளந்துல குறைஞ்சவர்கள் அப்படின்னு ஒருபோது என்ன செய்ய வேண்டாம், எண்ணீர வேண்டாம். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் 1 Corinthians 12ஆம் அதிகாரத்துல அவன் அவனுடைய அவன் காரியங்களுக்கு தக்கதாக கர்த்தர் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய பிரயோஜனத்துக்கு நினைச்சாரு, வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. எனக்கு முன்னால பேய் ஓடுதுன்னு சொன்னா என்னை பார்க்க நீங்க என்ன செய்யலாம், நல்ல பிரசங்கத்துல தெரிஞ்சவர்களா இருக்கலாம். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் மைக் பிடிச்சவன், நான் சரியா பேசல, ஆமா இந்த பிள்ளை ரொம்ப நல்லா பேசுது, அது எப்படி நீ பேசலாம் அப்படின்னு நான் முறுமுறுத்தனால எனக்கு பிரச்சனை. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு விரோதமா நான் என் சத்தத்தை உயர்த்தினாலும் அங்க
தேவனுடைய கோபாக்கினை என் மேல வரும். எனக்கு விரோதமா நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தினாலும் தேவனுடைய கோபாக்கினை உங்க மேல வரும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒரு தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சுன்னா, ஒருவருக்கு ஒருவர் என்ன வரக்கூடாதுன்னா முறுமுறுப்பு வரக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வரக்கூடாதுன்னா பகை வரக்கூடாது. நம்முடைய இருதயத்துல பகைமைங்கிற உணர்ச்சிக்கே இடமே இருக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குடும்பம் அப்படின்னு சொன்னா அதுல கணவன் உண்டு, மனைவி உண்டு, மாமி உண்டு, மாமனார் உண்டு, ஆமா நாத்தனார் உண்டு, குழந்தனார் உண்டு, எல்லாரும் உண்டு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன உண்டு? பலவீனங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் கட்டுக்கோப்பா போகணும்னா என்ன செய்யுதுன்னா, ஒருத்தர் பலவீனங்களை சுட்டி காட்டக்கூடாது, ஒருத்தருடைய ஒருத்தர் பலன்களை சுட்டி காட்டணும். பாராட்ட பழகணும். என்ன செய்யணும்? பாராட்ட பழகணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேற்று ஒரு திருமண வீட்டுக்கு மாலையில போகிற கருத்து கொடுத்தாரு. அப்போ உங்க பெரிய ஒரு வயசானவர் என்ன செஞ்சா மாப்பிளைக்கு என்ன செஞ்சா ஆலோசனை கொடுத்தாரு. என்ன ஆலோசனை கொடுத்தாரு அப்படின்னா, எப்பா அவன் பெரிய காரியம்லாம் ஒன்றும் தேவைன்னா நீ டெய்லி உன் மனைவியை பாராட்ட பழக அப்படின்னாரு. என்ன செய்யணுமா? பாராட்ட. ஒரு சின்ன வாழ்த்துதல், ஒரு சின்ன வாழ்த்துதல் மிக பெரிய ஆசீர்வாதத்தை தந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவர். அது நம்ம எப்பவுமே பேசியே பழக்கப்பட்டுட்டோம். அல்லேலூயா. அந்த 3 மாசம் ஃபேமிலி, அல்லேலூயா, அந்த வாழ்க்கை அவன் கண்ணே மணியே உன்னை போல உண்டா. அல்லேலூயா. 3 மாசத்துக்கு அப்புறம் அல்லேலூயா. அதுதான் லைஃப். அதுதான் லைஃப். அல்லேலூயா. நல்லவர். ஆமா அன்னைக்கு எச்சிலு இன்பமா இருந்தது. இப்போ அச்சுறுத்தமா சனியன தள்ளி போய் தூங்கு. அல்லேலூயா. நேற்று நடத்தினாரு நீ சனியன. அல்லேலூயா. நல்லவர். அந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்கேயாட்டு கூட்டு போகும்போது ஏதாவது கண்ணு தட்டினா ஐயோ அடிச்சுட்டா சரி கவனமா வந்துருக்கேன். அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது தட்டினா எருமை பார்த்து நடக்க வேண்டியதானே. எருமை ஐயோ அடிச்சுட்டு அல்லேலூயா. மாறு பார்த்தீங்களா? ஒன்னு நிலைமை அப்படியே மாறு பார்த்தீங்களா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஒருத்தருக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். விசேஷித்த விதமா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நினைச்ச கூடாது, பேசவே கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.